எல்லாம் ஏன் தப்புதான் வெற்றி. குழந்தையோட பிறந்த நாள் இப்ப எங்க போனா என்ன ஆச்சுன்னு தெரியல. நான் கவனமா இருந்திருக்கணும். நான் ஒரு நல்ல அம்மாவே இல்ல. ஏன் இந்த மாதிரி பேசிக்கீங்க? நானும் தானே கூட இருந்தேன். நானும் கவனமா இருந்திருக்கணும்ல. நானும் பார்க்க மாட்டேன். எங்க போனா என்ன ஆச்சுன்னே தெரியல. என்ன வெற்றி, சாமி எல்லாம் கும்பிட்டீங்களா? அர்ச்சனை எல்லாம் பண்ணியாச்சா? ஆமா. என்னடா ஏதோ தடுமாறுற? ஏதாவது பிரச்சனையா? இல்லம்மா, அது தேவ காணும்மா. சாமி கும்பிட்டு இருந்தா நீங்க போயிட்டா போல இருக்கு. தியாவை காணுமா? ஆமாமா. அப்போ இவ்வளவு நேரம் அங்கதான் இருக்கீங்களா? நீ கோர்ட்டுக்கும் போலையா? கோட்டா முக்கியமாவே கோர்ட்டு பேச்சுக்கிட்டு சுமார் பண்ணிக்கணும். நீ டேய், நீ நல்லா இருந்தா தானடா குழந்தைய பார்க்க முடியும். முதல்ல நீ கோர்ட்டுக்கு போடா. நான் அப்பா கிட்ட சொல்லி குழந்தைய பார்க்க சொல்றேன். மா, இப்ப கோர்ட்டு முக்கியமா குழந்தை முக்கியமா? டேய், நீ முதல்ல துளசி கிட்ட போனை கொடு. நவஸ்தெல்லாம் பேசுறேன், நீ பேசுங்க. நீங்க அத்தை, தியாவை காணோம் அத்தை. நான் தொலைச்சிட்டேன். துளசி, சரி சரி, நீ தைரியமா இரு. அவளுக்கு எதுவும் ஆகாது. எங்க இருந்தாலும் நாம அவளை கண்டுபிடிச்சிடலாம். நான் மாமா கிட்ட சொல்லி போலீஸ்காரங்களை வர சொல்றேன். ஹலோ, நீங்க பயப்படாதீங்க. நீங்க நான் பக்கத்துல போய் என்ன ஏதுன்னு பார்த்து வந்துருங்க. நீங்க கோர்ட்டு கிளம்புங்க. நான் போலீஸ் ஸ்டேஷன் போறேன். கோட்டாங்க முக்கியம். நான் என்னங்க சொல்லிட்டு நீங்க என்ன சொல்றீங்க? அம்மா மாதிரி பேசுறீங்க நீங்க. வெற்றி, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. நீங்க போகலன்னா கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்ல வந்து திரும்பவும் உங்களை அரெஸ்ட் பண்ணுவாங்க. நீங்க அரெஸ்ட் ஆயிட்டீங்கன்னா தியாவை எப்படி தேடுறது? நீங்க ப்ளீஸ் கோர்ட்டுக்கு போங்க. ஏங்க அதுக்காக எப்படிங்க பொண்ணை விட்டு எப்படிங்க? நீங்க ப்ளீஸ் கோர்ட்டுக்கு போங்க. நான் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன். சரியா? சரி, வாங்க வாங்க, போலீஸ் ஸ்டேஷன் போலாம் வாங்க. லேட் ஆயிடும் வெற்றி. வேண்டாம் ப்ளீஸ், நீங்க கிளம்புங்க. ஏங்க உங்களை இப்படியே விட்டுட்டு குழந்தைய தேடாம நான் எப்படிங்க அரெஸ்ட் பண்ணி போட்டு விடுங்க? ஐயோ வெற்றி, சொன்னா புரிஞ்சுக்கோங்க. கோர்ட் புரிஞ்சுக்க. கோர்ட்ல சொல்றீங்க குழந்தைய காணோம். அதெல்லாம் ஏத்துக்க மாட்டாங்க வெற்றி. ப்ளீஸ் நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க கிளம்புங்க. எந்த நேரத்துல எப்படிங்க நான் எப்படிங்க எல்லாத்தையும் இப்படி விட்டுட்டு இருங்க. நான் பசங்க ஃபோன் பண்ணி வர சொல்றேன். சொன்னேன். டேய், எங்கடா இருக்கீங்க? இங்க தான் பக்கத்துல தான் இருக்கோம். சொன்னா உடனே நீங்க கிளம்பி வாங்க. நம்ம பொன்னியம்மன் கோயில் ஆழ்வாரத்துல வந்துருங்க. என்ன வாங்கடா சொல்ல. சரிண்ணா. ஏங்க நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. இந்த பசங்க வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் தேடி பார்ப்போங்க. நான் சொல்றது நீங்க நான் சொல்லல. நான் கோர்ட்டுக்கு போறேங்க. நீங்க வாங்க. வாங்க.